தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பாஸ்கா திருவிழிப்பு முன்னுரை. பிரியமானவர்களே, இருளின் பிடியிலும் மரண நிழலிலும் அடிமையின் ஆதிக்கத்திலும் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு தான் தேர்ந்து கொண்ட மோசே வழியாக கடவுள் விடுதலை அளித்தார். ஒளியின் பாதையிலே அவர்களை வழிநடத்தி சென்று பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திலே கரை சேர்த்து தம் மக்களை பேருவகை கொள்ளச் செய்தார் இறைவன். லட்சிய வாழ்வில் கட்டாயம் துன்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்கள் ஒருபோதும் லட்சியத்தை சிதைக்க இயலாது. இறுதியில் லட்சியம் மட்டுமே வெல்லும் என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு நிரூபித்து காட்டுகின்றது. எனவே இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்விற்கும் கடந்து சென்ற கடவுளை வழித்துணையாகவும் வாழ்வாகவும் கொண்டு நமது பயணத்தை தொடர்வோம். இதுவே நமது பாஸ்கா. நம் பாடுகளும் துன்பங்களும் நம்மை கடந்து போகும். நாமும் புத்துயிர் புது வாழ்வு பெற்று எழுவோம் என்னும் நம்பிக்கையில் இத்திருச்சடங்கில் பங்கெடுப்போம். பாஸ்கா திரி உயிர்த்த இயேசுவை குறிக்கின்றது. அதன் மீது அருள்பணியாளர் எழுத்தாணியால் சிலுவை அடையாளம் வரைந்து இயேசுவின் சிலுவைக்கும் உயிர்ப்புக்கும் உள்ள உறவை உணர்த்துகின்றார். தமிழ் எழுத்தாகிய அகரம் என்ற எழுதி கிறிஸ்துவே அனைத்திற்கும் தொடக்கமும் முடிவுமாக இருப்பவர் என்பதை அறிவிக்கின்றார். சுடர்விட்டெரியும் இந்த பாஸ்கா திரி கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றது. இயேசுவே இந்த உலகின் ஒளி. இந்த ஒளியை பின்பற்றும் நாம் அனைவரும் அவரைப் போல பிறருக்காக ஒளிர வேண்டும். அருள்பணியாளர் எரியும் பாஸ்கா திரியை உயர்த்தி பிடித்து கிறிஸ்துவின் ஒளியிதோ என்று 3 முறை பாடுவார். ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனுக்கு நன்றி என்று பாடுவோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும், அகரமும் நகரமும், நேரங்கள் அவருடையன, காலங்கள் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமும். ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளியிதோ இறைவனுக்கு நன்றி.
கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. இந்த லைட் பாஸ்கா புகழுரை. பிரியமானவர்களே, இப்போது பாஸ்கா புகழுரை மகிழ்ச்சியோடு பாடப்படுகின்றது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து இஸ்ரேல் மக்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு இறைவனை போற்றி பாடினர். இன்று தனது ஒரே மகனின் உயிர்ப்பு வழியாக நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்தினின்று மீட்டு அருள் வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் இறைவனின் வல்ல செயல்களை நினைவு கூர்ந்து பாஸ்கா புகழுரை பாடப்படுகின்றது. நாம் அனைவரும் எரியும் மெழுகுத்திரிகளை கையில் ஏந்தி அப்புகழுரை கேட்டு இறைவனை துதிப்போம். விண்ணக தூதரணி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக இக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியா உலகெல்லாம் துலங்கி
தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியான் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாமல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்ந்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாமல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்று உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்திற்குரிய கடன் சீட்டை தம் சிந்திய இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளர்களின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோராகிய இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களால் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்து பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பிராவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் உண்டு காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையை கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாபு திண்ணமாய் தேவ
தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நாள் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது. இந்த இரவை குறித்தே ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்கின்றது, தவறினோருக்கு மாசின்மையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பிலான மெழுகிலிருந்து உருவான இத்திரி புனித திரு அவை தம் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக சிந்தழலாய் சுடர்வெட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. மண்ணுக்கும் உரியவை மண்ணுக்கு உரியவையோடும், கடவுளுக்கு உரியவை மனிதருக்கு உரியவையோடும் இணைந்தது. மெய்யாகவே பெரு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக நீண்டளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் ஒளியை ஒளிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் வழி வீசி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. இப்போது நாம் மெழுகுலாம் அணைத்து விடுவோம். மெழுகு அணைத்து விடுவோம். விளக்குகள் ஏற்றப்படுகிறது. அனைத்து விளக்குலாம் ஏற்றுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவிழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறைவார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவு நம்மை இட்டு செல்வாராக.
முதல் வாசக முன்னுரை. மனிதனுக்காக இறைவன் இந்த மண்ணுலகை படைத்ததை இவ்வாசகம் உணர்த்துகிறது. இறைவன் மனிதன் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த படைப்பிற்கெல்லாம் உரிமையாளனாக அவனை தன் சாயலாக படைத்தார். அந்த சாயலின் வழிவந்த நாம் இறை அன்பில் எவ்வளவு நிலையாய் இருக்கிறோம் என்பதை இந்த வாசகத்தின் வழியாக தியானிப்போம். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 மற்றும் 2 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாயிருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீத்திரளின் மேல் கடவுளின் ஆவியார் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்தின் கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகிற்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்று, ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்று பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனித்தரும் பழமரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளையட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதை பிறக்கட்டும் செடிகளையும் கனித்தரும் மரங்களையும் அந்தந்த இனத்திற்கும்படியே நிலம் விளைத்து கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு, காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண்விரைவில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தரும் விண்விரிவுகளின் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதற்காக விண்ணுலக வானத்தின் நிலத்தில் மேலே பறவைகள் பரப்பன என்றார். அவ்வாறே கடலின் பெரும் பாம்புகளையும் திரளான நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின்படி இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புக, பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் நல்லது என கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்கினார்.
அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தின் ஊர்வன உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலக எங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகையும் மண்ணுலகையும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தையும் உருவாக்க பெற்று நிறை எய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்விருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவரே என் இறைவா, நீர் எத்துணை உயர்ந்தவர். மாண்பும் மகத்துவமும் நீர் அணிந்திருக்கின்றீர். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். பூமியை நீர் அடித்தளத்தின் மேல் அமைத்தீர், அது எந்நாளும் அசையவே அசையாது. கடல்களை அதற்கு உடையென தந்திருக்கின்றீர். வெள்ளப்பெருக்கு மலைகளையும் மூடியிருக்கும்படி செய்தீர். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பி. இரண்டாம் வாசக முன்னுரை. நானே ஆண்டவர் என்று நம்பிக்கையூட்டி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தி வருகிறார் இறைவன் என்பதை வாசகம் விளக்குகின்றது. இறை நம்பிக்கையின் மூலம் செங்கடலை கடக்க செய்ததுடன் பகைவர்களை எதிரிகளை அழித்து காக்கிறார். இன்று இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வளர அழைப்பு விடுக்கிறது இவ்வாசகம். செவிசாய்த்து வாழ்வோம். இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 14 இறைத்திருவசனங்கள் 15 மற்றும் அதிகாரம் 15 1 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போராடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பியது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் ஆழ்த்திவிட்டார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் ஆழ்த்திவிட்டார். எனக்கு மீட்பராய் அவரே என் துணையும்
காவலும் ஆயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவே. இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவே. என் முன்னோரின் இறைவனிவர், இவரை ஏற்றி புகழ்ந்திடுவே. போர்களில் வென்றவர் ஆண்டவராம், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஜெபிப்புமாக அனைவரும் நிற்போம். இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றல் ஓரினத்தாரை பார்வோனின் புடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புது பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரேலத்தாருக்குரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மூன்றாம் வாசக முன்னுரை. இறைவனுக்குள் இணைந்திருந்தால் பாலும் தேனும் பொழியும் வளமை நமக்கு, விலகினால் உள்ளம் வறட்சி என்பதே உண்மை. எனவே அத்தகைய பாவமே ஆன மனிதனை மன்னித்து காக்கும் இறைவனின் இரக்கத்தை வாசிக்க கேட்போம். இறையன்பை தாங்கும் பாத்திரமாக நாம் வாழ முயற்சிப்போம். மூன்றாம் வாசகம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பழமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார்.
ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்தது இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலைத்து நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் இறைவா, என் அரசே, உம்மிடம் நான் அடைக்கலம் கொண்டுள்ளே. மான்கள் நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. மான்கள் நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. அடைக்கலம் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கோடும் கிடைத்தது. அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா எம் அரசே, ஆனால் இறைவா எம் அரசே, எனக்கோம் இடம் தஞ்சம் கிடைத்தது, எனக்கோம் இடம் தஞ்சம் கிடைத்துள்ளது. மான்கள் நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. மான்கள் நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். வறண்ட
வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். ஆனால் இறைவா என் உயிரே, ஆனால் இறைவா என் உயிரே, நீ இன்றி எனக்கு வாழ்விற்கு கிடைக்கும். நீ இன்று எனக்கு வாழ்வு எங்கு கிடைக்கும். மான்கள் நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போ, இறைவா என் நெஞ்சும் உம்மை நாடிடுதே. கலைமான்கள் நீரோடு ஆர்வமாய் நாடுதல் போல், இறைவா என் நெஞ்சும் உம்மை நாடிடுதே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உலகின் ஒரே எதிர்நோக்கு நீரே. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை உம் இறைவாக்கினர் வழியாக முன்னறிவித்தீர். இன்றைய காலங்களில் மறை நிகழ்வையும் வெளிப்படுத்தினீர். உமது தூண்டுதலால் அன்றி உம் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் வள்ளம் பெறாது என்பதால் உம் மக்களில் இறையாவல்களை கனிவுடன் பெருக செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புகளே, இப்போது வெறுமையாக இருக்கக்கூடிய இந்த பலிபீடத்திலே பாஸ்கா திரையிலிருந்து ஒளியேற்றி வைக்கப்படும். இயேசு ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உயிர்க்கிறார். இறந்த ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ் வியாதியால் நாம் வீடுகளிலே நாம் முடங்கி போய் கிடக்கலாம். இந்த நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உயிர்த்த ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார். நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நாம் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உன்னதங்களிலே கீதத்தை நாம் பாடுவோம். இப்போது ஆலய மணிகள் ஒலிக்கப்படும். ஆலயத்திலே திருவிளக்குகள் ஒளியேற்றப்படும். பக்தியோடு பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, பாற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும்
வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றீர். உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான்காம் வாசக முன்னுரை. இறப்பு வாழ்வின் முடிவல்ல, அது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது அல்ல. மாறாக முடிவற்ற வாழ்வின் துவக்கமே இறப்பு என்பதை இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பு உயிரோட்டமான சான்றளிக்கிறது. அதற்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ வேண்டும், சான்று பகர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்டு முடிவில் துணிவுடன் வாழ்வோம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இருந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு
அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், பாவத்தை அழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்பொழுது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரில்லாத மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களே, அவர் படைப்புகளே புகழுங்கள். வானங்களே, குளிர் மேகங்களே புகழுங்கள். கதிரவனே, ஒளிர் மேகங்களே புகழுங்கள். விண்மீனே, ஒளி மின்னல்களே புகழுங்கள். ஆண்டவரில்லாத மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலியாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய்
அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவரிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரவை இருளச் செய்த இரவு இன்றைய இரவு. உண்மை உறங்குவதில்லை என்பதை உலகறியச் செய்த இரவு இன்றைய இரவு. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவரின் உயிர்ப்பிலே அகமகிழ்வோம். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் இனிமையான இறை மக்களே, பரந்து விரிந்த கடல் ஓரிடத்தில் ஊற்றெடுத்த நீர்தான். பரந்து விரிந்த வானத்தின் நிறம் ஓரிடத்தில் ஊற்றெடுத்த நிறம்தான். பரந்து விரிந்த இந்த உலகம் ஓரிடத்தில் ஊற்றெடுத்த கருதான். எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய், ஆதியும் அந்தமுமாய், அகரமும் முதல் நகரம் வரையுமாய், ஊனாய், உயிராய், உண்மையாய், ஒளியாயிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை இன்னும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சாவுக்கே சாவு மண்ணிடித்து, கல்லறைக்கே கல்லறை எழுப்பி, காவலர்கள் கதிகலங்க நிற்க மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கருகிவிட்டது என்று கல்லறைக்குள் வைக்கப்பட்ட இயேசு என்ற பூவானது வைத்தவர்கள் மூச்சு வாங்குவதற்குள் முளைத்து விட்டது. பட்டுப்போனவர் துளிர்விட்டார், மடிந்து போனவர் மனம் வீசினார். கதிரவனை கட்டி போட முடியுமா? பூமியிலே புதைந்து விட்டதாக மாதட்டி கொண்ட யூதர்கள் புதையலாக வெளிப்பட்டார். பட்டு போய்விட்டார் என்று மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்த போது கொழுந்துவிடும் மரம் போல 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கல்லறைக்குள் வைக்கப்பட்டவர் அழிந்து விட்டார் என்று எண்ணிய போது முள்ளுக்குள் போட்ட விதை முட்டி முட்டி முளைப்பது போல 3ஆம் நாள் முளைத்தார், உயிர்த்தார். சாவுக்கு சாவு முன்னெடித்து சாகாவரம் பெற்று முடிவுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து முடிவில்லா வாழ்வை முதலீடு செய்தார். வாழ்வே மாயம், உலகே மாயம் என்ற வரட்டு தத்துவங்களை தூக்கி எறிந்து வாழ்வுக்கு பின்னொரு வாழ்வுண்டு, அந்த முடிவில்லா வாழ்வுக்கு முக்தி உண்டு, தந்தையோடு நித்தம் வாழும் சித்தம் உண்டு என புரிய வைத்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, உலகின் வரலாற்றிலே எத்தனையோ தலைவர்கள், சிந்தனையாளர்கள், போதனையாளர்கள் தோன்றினாலும், சாதனைகள் புரிந்திருந்தாலும், இறந்த பின் உயிர் தெழுவோம் என்று யாரும் சொன்னதில்லை, சொல்லப் போவதும் இல்லை. ஒரு சில நிகழ்வுகள் சில மனிதர்களை மாற்றியிருக்கிறது. ஆனால் ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த மனுகுலத்தையே மாற்றியிருக்கிறது என்றால் அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு. இப்படிப்பட்ட மாபெரும் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட காரணம், இந்த உயிர்ப்பு என்றோ நடந்த வித்தியாசமான வீரியமான நிகழ்ச்சி என்பதால் மட்டுமல்ல, இந்த உயிர்ப்பு நம்மில் நாளும் நடைபெற வேண்டும் என்ற அழைப்பு இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் உயிரூட்டமுள்ள செயல் வீரர்களாக, வெற்றியின் விழா நாயகர்களாக நாம் திகழ அழைப்பு விடுக்கிறது. தினந்தோறும் இயேசுவின் உயிர்ப்பு நம்மில் நடைபெற வேண்டும். நமது நாட்களிலே லாக்டவுன் என்ற பேரிலே நம்முடைய வீட்டிலே நாம் முடங்கி போய் கிடக்கிறோம். நாம் எல்லோருமே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முடிந்து போன ஒரு சூழ்நிலை அல்ல. இந்த நிலை மாறும். நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை சூழலே நடைபெற வேண்டும். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மனித குலத்தின் மீட்பின் பயணமாக தொடக்கம் முதல், அதாவது கடவுளின் படைப்பு முதல் இயேசுவின் உயிர்ப்பு வரை மனித குலம் கடந்து வந்த அந்த நீண்ட மீட்பு பயணமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் வாழ்விலே மறக்க முடியாத அந்த இறை அனுபவம் எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாடான அந்த கானான் தேசத்திற்கு செல்லப்பட்டது. இதை நாம் விடுதலை பயண நூல் 14ஆம் அதிகாரம் மற்றும் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் தன் மக்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதை உணர்த்திய அந்த வரலாற்று நிகழ்வு. அதைத்தான் யூதர்கள் பாஸ்கா பெருவிழா என கொண்டாடி வந்தார்கள். பாஸ்கா என்று சொன்னால் கடத்தல் என்பது பொருள். இன்று நாம் கொண்டாடும் இந்த பாஸ்கா யூத மக்கள் கொண்டாடிய விழா அல்ல. மாறாக பாவத்திலிருந்து புனித வாழ்வுக்கும் அடிமைத்தனத்திலிருந்து கடவுளின் மக்கள் என்ற உன்னதமான உரிமை நிலைக்கும், இருளிலிருந்து ஒளியின் பாதைக்கும், வேற்றுமையிலிருந்து ஒற்றுமைக்கும் நாம் கடந்து சொல்ல அழைப்பு விடுக்கும் இயேசுவின் உயிர்ப்பே இந்த பாஸ்கா பெருவிழாவாகும். இதைத்தான் தூய பவுலடிகளார் குருந்திற்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாய் இருக்கும் என்கின்றார். நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் பொருளுள்ளதாய் உயிருள்ளதாய் இருப்பது கிறிஸ்துவின் உயிர்ப்பில்தான். அதனால்தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் விழாக்கள் அனைத்திலும் தலையாய மிக முக்கியமான விழா இயேசுவின் இந்த உயிர்ப்பு பெருவிழா. திரும்பவும் காட்டு வழியாக சென்று வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி ஒருவர் வெயில் நேரத்திலே காட்டில் உள்ள ஒரு ஆலமர நிழலிலே இளைப்பாறி செல்வதை பழக்கமாக கொண்டிருந்தார். பல வகையான அந்த பறவையினங்கள் மரத்தின் கிளையிலிருந்து கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. பருவமழை பொய்த்தது, எங்கும் வறட்சி, குளம் குட்டைகள் வற்றத் தொடங்கின, செடி கொடிகள் எல்லாம் கருக ஆரம்பித்தன. அந்த ஆலமரமும் பட்டுப்போக தொடங்கியது. வறண்டு போன பட்டுப்போன அந்த மரத்தை விட்டு பறவைகள் எல்லாம் பறந்து சென்று விட்டன. நாதி இல்லாத அந்த மரத்தை விட்டு ஒரு மைனா மட்டும் செல்லாமல் அங்கே இருந்தது. ஒரு வியாபாரி அந்த மைனாவை பார்த்து, மைனாவே மைனாவே, இந்த பட்டுப்போன மரத்தில் ஏன் நீ மட்டும் குடியிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த மைனா, எனக்கு பசிக்கு கனிகளை தந்து கூடு கட்ட கிளைகளை கொடுத்தது, புயலில் அடைக்கலம் கொடுத்தது இந்த ஆலமரம் தான். நான் இதனை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். எப்படியும் மழை பெய்யும், விரைவில் துளிர் விடும், மீண்டும் பிழைக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது என்று அந்த மைனா சொல்லிச்சான். அதே போலதான் சில நாட்களிலே அங்கே மழை பெய்தது, மீண்டும் அந்த மரம் தளிர்த்து செழித்து வளர்ந்ததாம். அன்புக்குரியவர்களே, இது வெறும் கதை அல்ல, நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அழைப்பு. நம்பிக்கையோடு இயேசுவை பற்றி வாழ்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். இயேசுவோடு வாழ்ந்து அந்த 3 வருடங்கள் உண்டு குடித்தவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள், காட்டி கொடுத்தார்கள், மறுதளித்தார்கள், கசையால் அடித்தனர், காரி உமிழ்ந்தனர். தந்தையின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையால் அந்த பட்டுப்போன மரம் துளிர்க்க வழியிலே நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிற பொழுது இயேசுடைய உயிர்ப்பு ஒரு தொடர் நிகழ்வாக மலர்ந்து கொண்டிருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் இவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. அவருடைய சகோதரர் புதிதாக திருமணமாகி அவங்க பெங்களூரில் வசித்து வருகிறார்கள். அவருடைய மனைவி 20 வயதானவர் ஒரு நாள் அவங்க காரில் சென்று கொண்ட பொழுது குடித்துட்டு வண்டி ஓட்டிய ஒருவர் அவங்க போன வண்டியில் மோதி அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். தலையிலே பயங்கரமான அடி, ஒரு கை காலெல்லாம் அந்த எலும்பு முறிவு. அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த அந்த பெண்மணி கண் பார்வை மங்கலாகி கை கால்கள் அசைக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே உடல் உள்ள வேதனையோடு, இயேசுவே ஏதாவது செய்யுங்க, எனக்கு பயமாக இருக்குது, இயேசுவே ஏதாவது செய்யுங்க, எனக்கு பயமாக இருக்குது, தனிமை என்னை கொல்லுது என்று கண்ணீருடன் முறையிட்டார். அந்த நிமிடமே வெளியிலிருந்து ஒரு ஒளி அந்த ரூமை நிறைத்தது. அந்த ஒளி அவருடன் அந்த நாள் முழுவதும் இருந்தது. அந்த பெண்மணி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தபோது இதை தன்னுடைய கணவரோடு பகிர்ந்து கொண்டார். அந்த சூரிய ஒளி எவ்வளவு எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு தெரியுமா என்று சொன்ன உடனே அவருடைய கணவர் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. அவரோ அவருடைய மனைவிடம், நீ அட்மிட் ஆகியிருந்தது ICU,
அவசர சிகிச்சை பிரிவு, அங்கே ஜன்னல்கள் இல்லை, சூரிய ஒளி அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவருடைய கணவர் அவருக்கு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, என்றும் உயிர் ஆண்டவர் நம்முள் வாழ்கிறார். விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடன் அவர் நாம் கூவி அழைக்கக்கூடிய அந்த கூக்குரலை கேட்கிறார். தான் குறைந்த அந்த நிறை வாழ்வை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இயேசுவின் அந்த இந்த உயிர்ப்பு பெருவிழா நம்முடைய விசுவாசத்துடைய ஒரு அடித்தளமாக அமையும் பொழுது நம்முடைய வாழ்விலே இயேசு ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பின் நாம் பங்காளிகளாக மாறுகிறோம். ஆக இந்த உயிர்ப்பு என்பது ஒரு தொடர் பயணம், இது முடிவு அல்ல. முடிவில்லா கடல் அலையை போன்றது. எப்பொழுதெல்லாம் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் தெழுகிறார் தெரியுமா? நம்ம இப்போ வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோயால் நம்ம எல்லோரும் முடங்கி போய் கிடக்கிறோம். நம்முடைய வீட்டுக்கு முன்பாக அல்லது பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க அல்லது சாலையவங்களை வேலை செய்கிறவங்க, குடிசையிலே வாழ்பவர்கள், அவங்களுக்கு உண்பதற்கு வாய்ப்பே இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நம்மளான சின்ன சின்ன அந்த உதவியை, அது காசாக இருக்கலாம் அல்லது ப்ரொவிஷனாக இருக்கலாம், அதை வாங்கி ஒருவேளை நேராக கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அவங்க நம்ம சின்ன சின்ன முயற்சியில் சேர்ந்து நாம் அதை செய்கிற பொழுது நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே இயேசு ஆண்டவர் உயிர் ஆண்டவர் வாழ்கிறார். அண்டை அயலார் துயரத்தில் இருக்கிற பொழுது அதை நாம் பங்கெடுக்கிற பொழுது, நம்மளை இருப்பதை இல்லாதோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது, அந்நியருக்கு ஆறுதல் தருகிற பொழுது, ஆதரவற்றவரை அன்பு செய்கிற பொழுது, மனமுடைந்தவருக்கு உள்ள உறுதி அளிக்கிற பொழுது, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அவல தெரசாள் மிக அழகாக சொல்வார், கிறிஸ்துவுக்கு இப்போது உடல் இல்லை, அவருடைய உடல் நீங்களே. கிறிஸ்துவுக்கு இப்போது உடல் இல்லை, அவருடைய உடல் நீங்களே. நானே ஒளி என்றவர் தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக உலகின் ஒளி தாம் என்பதை உறுதி செய்விட்டார். இயேசுவின் ஒளி இதோ என்று ஆர்ப்பரித்து இயேசுவின் இந்த உயிர்ப்பு வாழ்விலே பங்கேற்க நாமும் இந்த ஒளி வாழ்வை பெற்று பிறருக்கு நாம் ஒளியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பகிர்ந்திட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஈஸ்டர் கிறிஸ்டியன்ஸ், உயிர்ப்பின் இறைமக்கள். உயிர்ப்போடு தொடர்புடையது ஒளியும் மகிழ்ச்சியும் தான். இந்த உயிர்ப்பு ஆண்டவரின் சாட்சியாக திகழவும் பாவத்தை வென்றவரை அறிக்கிடவும் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு வழியாக நாம் ஒவ்வொருமே இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்னும் ஒளியின் பங்காளிகளாக அவரோடு இணைந்திருக்கிறோம். எனவே நாம் ஒளியின் மக்கள். இந்த ஒளியை மற்றோடு பகிர்ந்து கொள்வது எப்படி? பண்டைய காலத்தில் இந்த ட்ரெயின் கிராசிங்கில் வருவதை தெரிவிக்க அந்த ரயில்வே லைனில் நின்று கொண்டு லாந்தர் விளக்கை கையில் ஏந்து ஆட்டுவார்கள். பழைய காலத்தில் நம்ம இதை நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் இரவில் ஒரு சரக்கு ரயிலும் பயணிகள் செல்லும் அந்த ரயிலும் மோதிக்கொண்டதிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலியானார்கள். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அன்று பணியில் இருந்த பென் என்பவரை விசாரித்தார்கள். அவங்க கேட்டாங்க, நீங்கள் அன்னைக்கு பணியில் இருந்தீங்களா? அதுக்கு அவர் ஆம் என்று சொன்னார். அந்த ட்ரெயின் வருவதை பார்த்தீங்களா என்று கேட்டதுக்கு அவர் ஆம் என்ற பதபதப்புடன் பதிலளித்தார். உங்கள் கையிலே அந்த லாந்தர் விளக்கு இருந்ததா? அதுக்கும் இருந்தது சொன்னார். விபத்தின் காரணம் இன்னதென்று அறியாமல் கேஸ் மூடப்பட்டது. பல வருடங்கள் கடந்த பின்பு அந்த பணியாளர் தன்னுடைய மரணப்படுக்கையிலே இவ்வாறு சொன்னார், பாவம் அந்த குடும்பம் என்று முனகிக் கொண்டு இருந்தார். அவருடைய மகன், அப்பா நீங்கள் தான் குற்றமற்றவர் என்று தீர்ப்பாகிவிட்டதே, பின் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், லாந்தர் கையில் இருந்ததா என்று கேட்டார்கள், அது இருந்து கொண்டிருந்ததா என்று கேட்க மறந்து போனார்கள் என்று அவர் தன்னுடைய மகனிடம் சொன்னாரா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை வெறும் வறண்ட பயணம் அல்ல. நமது உள்ளத்திலே உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய ஒளி எப்போதுமே குளிர்ந்து விட்டு இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஒளியின் சுடர்களான அன்பு, கருணை, மன்னிப்பு, மனித நேயம், பகிர்வு போன்ற அந்த நற்குணங்கள் வெளிப்படும். நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளிரும் போது நமது விசுவாசமும் சுடர் விட்டு பிரகாசிக்கும். அதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியம். ஆக நமக்குள் இயேசுவின் உயிர்ப்பு நிகழ நாமும் இயேசுக்காக நாம் வாழ வேண்டும். இதைத்தான் இயேசுடைய உயிர்ப்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் கூட. இறக்காதவரை உயிர்ப்பில்லை, இன்னல்களை சந்திக்காதவரை
இமயங்களை நாம் தொட முடியாது. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே இருளை தவிர்ப்போம், ஒளியில் வாழ்வோம். எனில் தர்மத்தின் வாழ்வதனை தூவுகவும். ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். உண்மைக்கு இல்லை உறக்கம். ஆமேன். அன்புமிக்கவர்களே, நம் சகோதர சகோதரிகளுக்கு புனித எதிர்நோக்கு உண்டாக நமது ஒருமித்த வேண்டுதலினால் துணை புரிவோமாக. அதனால் புதுப்பிறப்பளிக்கு ஊற்றி நோக்கி செல்லும் இவர்களுக்கு எல்லாம் உள்ள தந்தை இரக்கத்துடன் உதவி அனைத்தையும் அளிப்பாராக. அன்புமிக்கவர்களே, எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுடைய அருள் இந்த தொட்டியின் மீது இறங்கியுள்ள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புது பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பேறு பெற்ற மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாயே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பலவேந்திரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மதிலே மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித முடியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கியகு இக்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பெத்துவா பெலிசித்தம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அஞ்சோனின் சம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரெகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பசிலியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்குவே சுவாமிநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரியருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியானா கத்ரினம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அர்னால்டு ஜான்சனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
புனித ஜோசப்பு பெர்னண்டஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, நித்திய மரணத்திலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மரணத்தினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்கள் வாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் ஊற்று உமக்கு ஈன்றெடுக்கும் மக்களை புதிய மக்களாக மீண்டும் படைக்க உமது பேரிரக்கத்தின் அருளையாடங்களில் நீர் உடனிருப்பீராக. மனிதரை உம்முடைய பிள்ளைகளாக்கும் ஆவியாரை அனுப்புவீராக. இவ்வாறு எளியவராகி நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி உமது ஆற்றலால் நிறைபயன் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயணிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையாய் செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தேன். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்த மாற்றி அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலிருந்தே தூய ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைப்பொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமி மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்கச் செய்தீர். இறைவாவும் திருமகன் யோதா நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கு கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையாகிய திருச்சபை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்திரலும். இந்த தண்ணீரும் ஒரே திருமகனின் அருளை இவ்வாறு உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருளடத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்படைந்திடம் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றலும் திருமுன் வழியாக இறங்கி வர உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவிலிருந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்போது நம்முடைய திரிகளை நாம் பாஸ்கா திரியிலிருந்து நாம் மீட்டுக்கொள்வோம். நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
பாஸ்கா மறைநிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்பாடுகளை விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகிறீர்களா? அவன் ஆரவாரங்களை விட்டுவிடுகிறீர்களா? கடவுளின் பிள்ளைக்குரிய உரிமையை வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்தின் காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரினாலும் தூய ஆவியார் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லா வல்ல தந்தையுமாகிய கடவுளே தமது அருளினால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமீன். இப்போது தேவாலய வலப்புறம் இருந்து என்ற பாடலை நாம் பக்தியோடு பாடவும். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.